தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். பொதுவாக துலாம் லக்னத்துல ஒருத்தங்க பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய பலம் பலவீனம் அப்படின்னு சொல்லணும்னா அது என்ன? இப்போ துலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய சிம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா தராசு. தராசு கேள்விப்பட்டிருப்பீங்க. உடனே எடை போட்டு எல்லாத்தையும் தனக்கே ஒரு பிரச்சனை இருந்தாலும் நியாயமாக பேசுவாங்க. இந்த நியாயவான்கள் நீதிமான்கள் இவங்களுக்கு நல்ல முத்திரை குத்தலாம். சரிங்களா? ஊரில் ஒரு பஞ்சாயத்து யாருன்னு சப்போர்ட்டு கூட்டு போகிறது, அண்ணன் வர்றேன் துலாம் லக்னத்தை கூட்டு போங்க. ஆனால் போல்டாக நிற்பாங்க. இந்த சொல்லுவோம் இல்லையா, மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள். நீங்கள் ஏதாவது பேசுனா போயா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. அதே போல் இவங்களுடைய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடிக்கணுங்க. முதல்ல இவங்க என்னென்னா நடிக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனையே. துலா லக்னத்தில் பிறந்தாலே உண்மையை சொல்லி பஞ்சர் ஆகிட்டு இருக்கிறதே இவங்களுடைய வேலையாக இருக்கும். அப்போ உண்மையை சொல்லி எந்த உறவுகிட்டையும் இவங்க வந்து கரிசனத்தை எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு அப்பா கிட்ட வேலை ஆகணும், அப்பா எனக்கு இது பண்ணணும்னு சொன்னால் அவர் தரமாட்டாருன்னு தெரியும். இருந்தாலும் அவர் தராரோ தரலையோ நான் உண்மையை சொல்லி தான் வாங்குவேன்னு இவங்க வந்து எப்படின்னா, நான்லாம் வந்து தர்மர் பரம்பரை, இந்த வாய் திறந்து பொய் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அப்போ வளைஞ்சு கொடுத்தா எல்லா உறவுமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்காததுனால பல உறவுகிட்ட அடி வாங்குவாங்க. குறிப்பாக இவங்களுமே உடன்பிறப்புகள்கிட்ட ரொம்ப. துலா லக்னத்தை பொறுத்த மட்டிலும் முதன்மையாக சனி தசை தாங்க சிறப்பு. லக்னாதிபதியான சுக்கிரனை விட ஒருத்தருக்கு சனி தசை நடக்குதுன்னா அவங்க யோகவான்கள், நல்ல இடத்துல நடக்கணும். அடிப்படையில் 40% சனி எங்கிருந்தாலும் நன்மை. அவர் நல்ல இடங்கள் அமர்ந்து நல்ல கிரக தொடர்பை பெற்றிருந்தார்னா நம்ம நல்லவர் வல்லவர் அற்புதமானவர்னு குரு பகவானை சொல்கிறோம். ஆனால் அந்த குரு பகவான் தான் இந்த லக்னத்துக்கு 1 நம்பர் எதிரி அப்படிங்கிறது 3க்கும் 6க்கும் உடைய இரு. ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து ஒவ்வொரு லக்னத்திற்குமான பதிவுகள் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த நேர்காணல துலாம் லக்னம் சார்ந்து நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலாம்னு காத்திருக்கோம் சார். பொதுவாக துலாம் லக்னத்துல ஒருத்தங்க பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய பலம் பலவீனம் அப்படின்னு சொல்லணும்னா அது என்னென்ன? அவங்க கேரக்டர் வைஸ் தான் எல்லாமே. இப்போ துலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய சிம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா தராசு. கேள்விப்பட்டிருப்பீங்க. உடனே எடை போட்டு எல்லாத்தையும் வேலை செய்வாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே முன்வைக்கக்கூடியது. அது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உச்சம் பெறுகிற ஒரு ராசி. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப கஞ்சத்தனமான, ரொம்ப நிதானமான, ஒரு அழுத்தமான கிரகம். அவர் வலுப்பெறுகிற ஒரு ராசி. ஆனால் அது சுக்கிரனுடைய ராசி. பாருங்கள், இவருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டு. அதாவது இந்த வேலையை இருந்து முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா அது சனி. அதெல்லாம் அப்புறம் பார்த்துலாம், நான் பீச்சுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா அது சுக்கிரன். சரிங்களா? 2 எதிர்மறை தன்மை கொண்ட கிரகங்களுடைய ஆட்சி உச்ச வீடு தான் இந்த துலாம். இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, களத்தில் இறங்கிட்டா வேலையை முடிச்சிருவாங்க. ஆனால் இறங்குற வரைக்கும் மகா சோம்பேறிகள். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பார்த்துக்கலானே அப்படிங்கிற மாதிரி இழுத்து போடுறது இவங்க தான். ஒரு வேளை சனி பகவான் நல்ல இடங்களில் அமர்ந்துட்டார், சுக்கிரன் கெடாமல் இருந்துட்டார்னா இவங்களை போல் இந்த உழைப்பால் உயர்ந்த சிகரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது இவங்க தான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கீழே வேலை செய்கிறது இவங்களுக்கு பெருசாக உடன்பாடு இருக்காதுங்க. ஒரு 4 பேரை வேலை வாங்கணும். ஒரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாமே இந்த மார்க்கெட் வச்சுருக்கிறது, மளிகை கடை வச்சுருக்கிறது, இந்த மாதிரி சுய தொழில் செய்கிற ஒரு பேஸில் தான் இருப்பாங்க. அப்படியே வேலைக்கு போகிறாங்கன்னா 4 பேரை வேலை வாங்குற ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். அதனால் இது சொல்கிறது என்னன்னா, நல்ல வேலையாட்கள் இவங்க நல்ல ஒரு உயர் பொறுப்புக்கு போகும்போது அடுத்தவங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டாமினேஷனாலேயே நிறைய பேருக்கு இவங்க மேலே கொஞ்சம் கசப்பு வந்துடும். ஸோ ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, தனக்கே ஒரு பிரச்சனை இருந்தாலும் நியாயமாக பேசுவாங்க. இந்த நியாயவான்கள் நீதிமான்கள் இவங்களுக்கு நல்ல முத்திரை குத்தலாம். சரிங்களா? ஊரில் ஒரு பஞ்சாயத்து யாருன்னு சப்போர்ட்டு கூட்டு போகிறது, அண்ணன் வர்றேன் துலாம் லக்னத்தை கூட்டு போங்க, ஆனால் தப்பு உங்கள் மேலே இருந்தால் கூட்டு போகாதீங்க. இந்த ஒரு படத்தில் சூர்யா கூட வர்ற பொண்ணோட பேசி அம்மாக்கிட்டே விட்டு வந்துடுவார்ல, அந்த மாதிரி இவரே நியாயம்னு பேசி தப்பு மேலே தான் தம்பி ஃபைனை கட்டு வந்துடு அப்படின்ட்டு வந்துடுவார். சரிங்களா? அதனால் நேர்மையான ஆட்கள். சார் அந்த அளவுக்கு நியாயமானவங்களா சார் இந்த துலாம் லக்னக்காரங்க? நிச்சயமாக. அதை என்ன சொல்கிறது, இது 40%. சரிங்களா? இந்த 40%க்கு உட்பட்டு இவங்க கேரக்டர் இப்படி தான் இருக்கும். வேறு கிரகங்கள் சம்மந்தப்பட்ட மாறவும் செய்யும். ஏன்னா நம்ம சிகப்பாக இருக்கணும்லாம் நல்லவன் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இயல்பில் ரொம்ப நேர்மையான ஆட்கள், நியாயமான ஆட்கள், யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் முகத்துக்கு நேராக பளிச்சுன்னு பேசக்கூடிய ஒரு நபர்கள். முகஸ்துதி பாட மாட்டாங்க. அது இவங்களுடைய பெரிய ப்ளஸ். சரிங்களா?
போல்டாக நிற்பாங்க. இந்த சொல்லுவோம் இல்லையா, மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள். நீங்கள் ஏதாவது பேசுனா போயா வேலையை பார்த்துக்கிட்டா அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. அதே போல் இவங்களுடைய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஓகே, நல்ல விஷயம், பாராட்டுக்குரியது. ஆனால் நம்ம ஊரில் நல்லவனாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்புகளில் நம்ம ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்த கூட நீ இது பண்ணுற தப்புப்பா அப்படின்னு சொன்ன வச்சு நாள்லேருந்து நம்மகிட்ட பேசவே மாட்டான். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் நல்லவர்கள், நாணயமானவர்கள், எல்லாம் பாராட்டுக்குரியது. அதை உங்களோட வச்சுங்க. கூட இருக்கவங்க கிட்டலாம் இதை பண்ணாதரா, அதை பண்ணாதரா, இவன் ஒரு தொந்தரவுடா, நம்ம போகிறதே நல்ல விஷயத்துக்கு போகிறோம், இவனை கூட கூட்டு போனால் அங்கே வந்து ரூல்ஸ் பேசி நடக்கிற காரியத்தையும் கெடுத்து விட்டுருவான். அதனால் அந்த மாதிரி நம்மளுடைய நல்ல தன்மையே சிலருக்கு பிரச்சனையாக போகும். அதனால் இவங்க கூடுமானம் வரையிலும் யாருக்கு சொன்னால் கேட்பாங்களோ அவங்களுக்கு சொல்லிட்டு அதோட நிறுத்திடணும். எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம பேர் வந்து வேறன்னு வச்சு நம்மளை ஒரு என்ன சொல்லுது, ஒரு காமெடியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை கூடுமானம் வரைக்கும் உறவுகள் இவங்க கிட்ட இருந்து ஏன் விலகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவுகள் பண்ணுற தப்பு இவங்க சுட்டி காமிப்பாங்க. அந்த மனசுக்குள்ளவே வச்சு அதை பார்த்துக்கலாம் பண்ணி அப்படின்னு அடக்கிற கேரக்டர் இவங்க கிடையாது. என்னங்க இப்படி பண்ணுறீங்க, இது சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த உறவுகள் கெட்டு போயிடும். அதனால் மனசுக்குள்ளேயே சில விஷயங்களை புதைச்சி வச்சுக்கிறது நல்லது. அதை வெளியில் சொல்லாமல் பார்த்துங்க. சரிங்களா? கண்டிப்பா சார். ஸோ பொதுவாக இந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்வில் உயர்வையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு அபார வளர்ச்சியை தருகின்ற தொழில்கள் அப்படின்னா அது என்னென்ன தொழில்கள்? துலாம் லக்னக்காரங்கனாலே தொழில் தான். சரிங்களா? மேக்ஸிமம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு எல்லா துலா லக்னக்காரங்களும் பிஸ்னஸ் பண்ண முடியாது. எங்கே இருந்தாலுமே 4 பேரை வேலை வாங்கக்கூடிய, நீங்கள் இந்த கிராஃபில் எடுத்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு நான் மஞ்ச பையோட டவுனுக்கு வந்து இங்கேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னைக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி சொல்கிற வரலாறுலாம் துலா லக்னத்துக்கு இருக்கும். கடுமையான உழைப்பாளிகள், தன் உழைப்பால் மேலுக்கு வருகிறவர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸையும் எடுத்து பண்ணலாமுங்க. அதிகபட்சம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் சொல்ல, இந்த கவர்மெண்ட் செக்டாரில் நிறைய பேர் இருப்பாங்க, மளிகை பொருள் வியாபாரம் நிறைய பேர் இருப்பாங்க, இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயம், இரும்பு சம்மந்தப்பட்ட வண்டி இவங்க எந்த தொழில் பண்ணாலும் தொழில்னாலே அது துலாத்துக்கு போயிடும். சரிங்களா? கடை வீதிகளில் நிறைய பேர் கடை வச்சுக்கிட்டு இருக்கவங்க மேக்ஸிமம் இவங்க தான் இருப்பாங்க. இந்த வியாபாரிகள், தொழில் செய்கிறவங்க மேக்ஸிமம் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலோடு இவங்க ஆப்ட் ஆயிடுவாங்க. சரிங்களா? அதனால் இவங்களுக்கு அறிவு சார்ந்து, உழைப்பு சார்ந்து அப்படின்னு பிரிவினைலாம் கிடையாது. எல்லா விதமான தொழில்களும் இவங்களுக்கு செட் ஆகும். தொழில்னாலே துலாம் தான். சரிங்களா? அதேபோல் வேலைக்குன்னு போனாலும் சூப்பர்வைசரு, மேனேஜர், அந்த மாதிரி பிறரை வேலை வாங்கக்கூடிய அத்தனை தொழில்களும் இவங்களுக்கு செட் ஆகும். இவங்க இந்த கமிஷன் பேசிஸ் தொழிலையும் நல்ல சிறப்பாக வருவாங்க. சரிங்களா? இது இவங்களுக்கு எப்போவுமே ஏற்றம் தரும். ஸோ பொதுவாக இந்த துலாம் லக்னக்காரங்க அவங்கள சுற்றி இருக்கிற மக்கள், சொந்த பந்தமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உறவினர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம், இவங்களாலலாம் இவங்க ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா என்னென்ன விஷயம் செய்யணும்? நடிக்கணுங்க முதல்ல. இவங்க என்னென்னா நடிக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனையே. துலா லக்னத்தில் பிறந்தாலே உண்மையை சொல்லி பஞ்சராகிட்டு இருக்கிறதே இவங்களுடைய வேலையாக இருக்கும். அப்போ உண்மையை சொல்லி எந்த உறவுகிட்டையும் இவங்க வந்து கரிசனத்தை எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு அப்பா கிட்ட வேலை ஆகணும், அப்பா எனக்கு இது பண்ணணும்னு சொன்னால் அவர் தரமாட்டாருன்னு தெரியும். இருந்தாலும் அவர் தராரோ தரலையோ நான் உண்மையை சொல்லி தான் வாங்குவேன்னு இவங்க வந்து எப்படின்னா, நான்லாம் வந்து தர்மர் பரம்பரை, இந்த வாய் திறந்து பொய் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அந்த தக்க சமயத்தில், அது நம்ம ஐயா கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார், நம்ம பண்ணுற ஒரு விஷயம் அது தீமை தான், அது தர்மத்தின்படி அங்கீகரிக்கப்படாது, அஃபிஷியலாக அது வந்து கரெக்ட் கிடையாது. ஆனால் அதனால் 4 பேருக்கு நல்லது நடக்கும், யாருக்கும் தீமை இல்லை. இதை வள்ளுவர்னு சொல்லியிருக்கார். நம்ம சொல்கிற ஒரு விஷயம் தவறாக இருந்தாலும் கூட அது 4 பேருக்கு நல்லது பண்ணுது, அது பொய்யாக கருதப்பட மாட்டாது. ஏன்னா கிட்டத்தட்ட வள்ளுவரும் கிருஷ்ணரும் ஒரே விதத்தில் தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. ரூல்ஸ்னால் ரூல்ஸ், நாங்களாம் ராமரை தாங்க, கிருஷ்ணர்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோங்க, நாங்கள் நேராக போய் அடி வாங்கிட்டு வருவோமே தவிர இந்த வளைஞ்சு போகிற பழக்கம்லாம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி உறவுகள்கிட்ட வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அப்போ வளைஞ்சு கொடுத்தா எல்லா உறவுமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்காததுனால பல உறவுகிட்ட அடி வாங்குவாங்க. குறிப்பாக இவங்களுமே உடன்பிறப்புகள்கிட்ட ரொம்ப நிதானமாக இருந்துக்கணும். சரிங்களா? பல பேருக்கு பஞ்சாயத்து உடன்பிறப்புகளோட தான் வரும், அதில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். அப்போ இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய உறவும் உடன்பிறப்புகள் தான். ஆமாம். ஸோ பொதுவாக இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய ஜாதக அடிப்படையில், கோச்சாரங்களின் அடிப்படையில் வந்து இந்தந்த தசாபுத்தி வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் உயர்வு கிடைக்கும்னு சொல்லணும் அப்படின்னா அது என்ன தசாபுத்தி? துலா லக்னத்தை பொறுத்த மட்டிலும் முதன்மையாக சனி தசை தாங்க சிறப்பு. லக்னாதிபதியான சுக்கிரனை விட ஒருத்தருக்கு சனி தசை நடக்குதுன்னா அவங்க யோகவான்கள், நல்ல இடத்துல நடக்கணும். அடிப்படையில் 40% சனி எங்கிருந்தாலும் நன்மை. அவர் நல்ல இடங்கள் அமர்ந்து நல்ல கிரக தொடர்பை பெற்றிருந்தார்னா சனி தசை மாதிரி ஒரு யோக தசைங்கிறது கிடையாது. இன்னும் 7.5 சனி, அஷ்டம சனிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டில் சொல்லுவாங்க, துலாம் லக்னத்துக்கு யோகாதிபதியே சனி தான், அஷ்டம சனியாக வந்தாலும் சரி, 7.5 சனியாக வந்தாலும் சரி, மச்சானை போட்டு அப்படி பிச்சிருவார், அப்படிலாம் பிக்க மாட்டார், எப்போவே ஒரு அப்படிலாம் கிடையாது. இப்போ தான் சொன்னோம், சனி அங்கே உச்சமடைகிறதுனால தான் இந்த ராசிக்காரங்களின் நீதிமான், எங்கே இருந்தாலும் பிச்சை எடுப்பார். ஆனால் இயல்பில் சனி தசை இவங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரும். அதுக்கு அடுத்ததாக புதன் தசை, அதுக்கு அடுத்ததாக லக்னாதிபதி தசையான நம்ம சுக்கிரனுடைய தசையை எடுத்துக்கலாம்.
அப்போ சுக்கிரன், சனி, புதன் இந்த 3 பேருடைய தசாபுக்தி காலகட்டங்கள் இயல்பிலேயே இவங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதுலேயும் ஒருவர் தசாநாதன், ஒருவர் புக்திநாதனாக வருகிற காலகட்டம் இன்னும் நல்ல மேன்மையை தரும். இதில் அடிஷ்னலாக வருமானத்தை பொறுத்த மட்டும் செவ்வாய் தசையும் இவங்களுக்கு கூடுதல் ஏற்றம் தான். ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய நல்ல தசை. கண்டிப்பா. இப்போ உங்களோட வாழ்க்கையில வந்து இந்த தசாபுத்தி வரும்பொழுது கொஞ்சம் இரக்கம் காணப்படும். இந்த தசாபுத்தியில உங்க வாழ்க்கையில ஒரு இரக்கம் இருக்கு, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது என்ன தசா, என்ன புத்தி? நம்ம நல்லவர், வல்லவர், அற்புதமானவர்னு குரு பகவானை சொல்கிறோம். ஆனால் அந்த குரு பகவான் தான் இந்த லக்னத்துக்கு 1ஆம் நம்பர் எதிரி அப்படிங்கிறது 3க்கும் 6க்கும் உடைய 2 பாதகத்தன்மைகளை செய்யக்கூடிய பாவகங்களுக்கு அவர் அதிபதி. சரிங்களா? துலா லக்னக்காரங்க தன் வாழ்நாளில் பெரும்பான்மையான நட்டங்களையோ பொருளாதார சரிவுகளையோ உறவு இழப்புகளையோ செய்கிறாங்கன்னா அது குருவின் தசை, குருவின் சம்மந்தம் இல்லாமல் நடக்காது. இந்த லக்ன இது 40%. ஒருவேளை குரு ஏறி நம்ம சொல்கிற மாதிரி நல்ல இடங்களில் போய் அமர்ந்துட்டாருன்னா குருதசையில் ஏற்றமும் உண்டு. ஆனால் இயல்பில் குருதசை வந்தால் மன உளைச்சலை தராமல் போக மாட்டார், பொருளாதார நெருக்கடியை தராமல் போக மாட்டார். அப்போ குருதசை நடக்குது அப்படின்னா துலா லக்னக்காரங்க கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த காலகட்டங்களில் போயிட்டு நான்லாம் தோளில் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, ஜாம்பவானீங்கன்னா எல்லாத்தையும் கழட்டிட்டு அனுப்பிடுவார் குரு. சரிங்களா? அப்போ குருதசை வருகின்ற பொழுது ரொம்ப நிதானமாக இருக்கணும். சுக்கிர தசையில் ஒரு பகுதி நன்மையை செய்யும், மறுபகுதி அவரே அஷ்டமாதிபதி வர்றதுனால தீமையை செய்யும். குரு தசையில சுக்கரனோட புக்தி, சுக்கர தசையில குருவின் புக்தி, இந்த 2 தசையிலையும் சூரியனின் புக்தி, பாதகாதிபதி அவங்க. சரிங்களா? இந்த புக்தி காலகட்டங்கள் தான் இவங்க பெரும்பான்மையாக சறுக்குகிற இடங்கள். அப்போ இந்த இடங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கண்டிப்பாக சார். இப்போ பொதுவாக ஒவ்வொரு ராசியில் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது அது இயற்கையினுடைய நியதி அப்படிங்கிறத கடந்து இப்போ இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க இந்தந்த ராசியில் பிறந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஜாக்பாட் தான், சூப்பராக இருக்குது, அவங்களுக்கு சிறப்பான ராசிகள் அப்படின்னு சொல்லணும்னா அது எந்தெந்த ராசி? துலாம் லக்னத்தில் பிறந்த ஒருவர் மிதுன ராசியில் பிறக்கிறார், அப்படியே துலாம் ராசியிலேயே பிறக்கிறார், அல்லது கும்ப ராசியில் பிறக்கிறார்னா அவங்க பருவ வயதில் சனி புதன் திசைகளை ஆளுமை செஞ்சுருவாங்க. அதாவது புதனின் நட்பு கிரகங்கள், சுக்கிரனின் நட்பு கிரகங்கள், சனியின் நட்பு கிரகங்கள், அவங்களுடைய நட்பு கிரகங்களின் தசை வருகிற பருவத்தில் வருகிற ராசிகளில் பிறக்கிறது நல்லது. அப்போ இந்த 3 ராசிக்குள்ளே பிறக்கும்போது சனி புதன் தசைகள் பருவத்தில் வந்துடும். இது ஒரு நல்ல யோகமான காலகட்டம். வரம் இருந்தால் பிறக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா. இப்ப இந்தந்த ராசியில பிறந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்ட காலம் உண்டு, அதை கவனமா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா அது எந்தெந்த ராசிகள்? ரிஷப ராசியில் பிறந்தாலும் பருவ வயதுல குருதசை எதிர்கொள்ளணும். அப்படியே நீங்க கன்னி ராசியில பிறந்தாலும் பருவ வயதுல குருதசை எதிர்கொள்ளணும். அப்படியே நீங்க மகர ராசிக்குள்ள பிறந்தாலும் பருவ வயதுல குருதசை எதிர்கொள்ளணும். சரிங்களா? அப்ப இந்த பருவ வயதுல குருதசை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள்ல பிறக்கிற இந்த 3 ராசிகள், ஏன்னா இவங்களுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகம். 50 வயசுக்குள்ள கண்டிப்பா குருதசை வந்துடும். அப்போ இந்த ராசிகளில் பிறக்கிறாங்கன்னா அந்த குருதசை வருகின்ற பருவ வயது காலகட்டம் ரொம்ப டஃப்பாக போகும். ஏன்னா குருதசை 20 வயசுக்கு முன்பு வந்துருச்சுன்னா ஓகே பரவாயில்ல, ஒருவேளை 60 வயசுக்கு அப்புறம் வந்தாலும் இருந்தால் பார்த்துக்குவோம். ஆனால் நடுவில் வந்துருச்சுன்னா தான் நமக்கு தலைவலி. அப்போ இந்த ராசிகளில் பிறக்கும்போது கண்டிப்பாக அது பருவ வயதில் நம்ம எதிர்கொண்டே தீரணும். அவங்களுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கும். அப்போ இந்த ராசிகளில் பிறக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கண்டிப்பாக. துலாம் லக்னக்காரங்க நீதிமான்கள், நியாயவான்கள், நிறைய குவாலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்க தன்னகத்தே இருக்கின்ற அந்த நல்ல விஷயங்கள் அத்தனையும் அவங்க வாழ்க்கையில் போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை அதை எல்லாத்தையும் வந்து நன்மைக்காக பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையில் ஒரு அபார வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு என்ன? இவங்களுக்குமே எல்லை தெய்வ வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்கவங்க இருக்கிற கிராம பகுதிகளில் என்ன எல்லை தெய்வம் இருந்தாலும் அதை வழிபாடு செய்யலாம். அது இல்லை டவுனில் இருக்கிறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவன் கோவிலில் இருக்கிற கால பைரவ பெருமான், நீங்கள் கன்னி லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, துலாம் லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 2 லக்னங்களுக்கு மட்டும் காவல் தெய்வங்கள் அல்லது எல்லை தெய்வங்களோட வழிபாடு ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும். நிச்சயமா. துலாம் லக்னக்காரங்களுக்கான அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவங்களுக்கு உகந்த தொழில்கள் என்ன, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.